வெல்கம் டு கலீரு. திஸ் இஸ் மீ விக்னேஷ். இப்போ பார்க்க போகிறது வந்து ஒரு கப் மாடல் டிசைன். அது பேசிக்காக ரிவால்வ்டு போஸ் அண்ட் sweptbose ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆனது. இப்போ ஃப்ரண்ட் பிளேனில் ஃபஸ்ட்டு ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணியாச்சு. இந்த சென்டர் லைனை ஒரு 87.5 mm டிஸ்டன்ஸுக்கு லாக் பண்ணுறேன். ரிவால்வ்டு போஸ் ஃபீச்சர்ஸை ட்ரா பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பாட்டம் ஏரியா. பாட்டம் ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் ஒரு டீவியேட்டான ஒரு ப்ரொஃபைல். அதை லாக் பண்ணிட்டா அவுட்டர் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸி. ஃபஸ்ட்டு வந்து பாட்டம்லேருந்து 3.5 mm. இப்போ ஒரு ஏரியாவை கன்சிடர் பண்ண வேண்டியதான். எப்போவுமே ஃபஸ்ட்டு அவுட்டர் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம தேவையான கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும் ஒரு ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அஸ் அ ப்ராடக்டாக. இப்போ ஒரு ஆர்க் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த ஆர்க்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜாமெட்ரிக்கலாக கன்சிடர் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து டைமென்ஷனல் வைஸாக 200 mm ரேடியஸ், சென்டர்லேருந்து 42 mm டிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ இதில் இருக்க அந்த கேர்வான ப்ரொஃபைலை மட்டும் நான் ஆஃப் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கு செலக்ட் செயின் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் 4 mm டிஸ்டன்ஸில் ஆஃப் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாட்டமில் இதை வந்து க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு லைன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைனை வந்து 4 mm டிஸ்டன்ஸில் சேம் லாக் பண்ணிடலாம். இப்போ இந்த ரெண்டு கார்னரும் மீட் ஆகிற ஏரியா வந்து எனக்கு ட்ரிம் ஆகணும். அதுக்கு கார்னர் யூஸ் பண்ணி மீட் ஆகிற ஏரியா ரெண்டுத்தையும் ட்ரிம் பண்ணியாச்சு. இப்போ கார்னர் ஏரியாவை ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்து வந்து டாப்பில் ஒரு கர்வியான ஏரியாவை ட்ரா பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு லைன் ஹாரிசான்டல் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிளை ரேடியஸ் வைஸாக லாக் பண்ணியாச்சு. இப்போ ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் வைஸாக லாக் பண்ண வேண்டியதான். 44 mm. நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் வைஸாக அந்த ஹாரிசான்டல் லைன் கூட டேஞ்சன்ஸியாக க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகே, கன்ஷன் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸஸாக இருக்க எல்லா என்டிட்டிஸும் ட்ரிம் பண்ண வேண்டியதான். எனக்கு இப்போ இந்த ஏரியாவில் வந்து ஒரு ஸ்மூத்னஸ் வந்து தேவைப்படுது. அதுக்கு ஃபில்லட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு ஒரு 2 mm ரேடியஸில் ஒரு ஃபில்லட் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பாட்டம் ஏரியா தான் க்ளோஸ் பண்ணோம். அது க்ளோஸ் பண்ணிட்டா ஓவரால் ப்ரொஃபைல் வந்து கவர் ஆகிடும். க்ளோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ கார்னர் ஏரியாவில் எல்லா இடத்துலையும் ஃபில்லட் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபில்லட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு ஒரு 2.5 mm ரேடியஸ். ஓகே, இப்போ இதை வந்து அப்படியே ரிவால்வ்டு போஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ரிவால்வ் பண்ண வேண்டியதான். க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து ஹேண்டில் ஏரியா. ஹேண்டில் ஏரியா வந்து sweptbose ஃபீச்சர்ஸ் பேஸ் பண்ணது. அதுக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல் ஒரு பாத்வே தேவைப்படுது. ஃபஸ்ட்டு பாத்வே ஏரியாவை தான் ட்ரா பண்ணுறேன். ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து அப்படியே கன்சிடர் பண்ண வேண்டியதான். பாட்டம்லேருந்து ஒரு 22 mm. நெக்ஸ்ட்டு டாப்லேருந்து ஒரு 26.5 mm. நெக்ஸ்ட்டு இந்த ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி நம்ம மற்ற கன்ஸ்ட்ரெயினை வந்து அப்ளை பண்ணலாம். ஃபில்லட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு ஒரு 9.5 mm கொடுத்துட்டு கொஞ்சம் பர்ஃபெக்டாக ஒரு கர்வ் மாதிரி ஃபார்ம் பண்ணிடலாம். ஒரு ப்ரொஃபைலே ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, பாத்வே செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு பிளேன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அது வந்து ரெஃபரன்ஸ் பிளேன் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு அந்த லைன் அதோட எண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு ஒரு பிளேன் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பிளேனில் ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல். அந்த ரெக்டாங்குலர் ப்ரொஃபைலை கர்வோட என் பாயிண்டில் வந்து மிட் பாயிண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு மிடில் அரெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ ஜாமெட்ரிக்கல் வைஸாக கன்ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதான். ஹாரிசான்டலாக 7 mm. நெக்ஸ்ட்டு வெர்டிக்கலாக 11 mm. லென்த்து வித்து அதான். இப்போ இதை வந்து
sweptbose ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஸ்வீப் பண்ண வேண்டியதான். ப்ரொஃபைல் அண்ட் பாத்வே இப்படி கொடுக்கும்போது என் ஃபேஸ் அந்த டிஃபால்ட் மாடலோட அட்டாச் ஆகலை. அதுக்கு அலைன் வித் என் ஃபேஸ்ன்னு ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் நம்மளோட டிஃபால்ட் மாடலோட அட்டாச் ஆகிரும். இப்போ மர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ இதை மீட் ஆகிற ஏரியாவை ஃபில்லட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு ஸ்மூத்னஸாக மேக் பண்ண வேண்டியதான். ஒரு 3 mm ரேடியஸில். இந்த மாதிரி ஷோ செலெக்ஷன் பார் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மற்ற எட்ஜஸ்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஒரு பர்ஃபெக்டாக ஒரு கப் மாடல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஹேண்டில் ப்ளஸ் ஜஸ்ட் அவுட்டர்